இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்தியால இன்னைக்கு வரைக்குமே ஏகப்பட்ட மர்மமான விஷயங்களும் மர்மமான இடங்களும் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. ஸோ அப்படி இந்தியாவை சுத்தி இருக்கிற டாப் 5 மிஸ்ட்ரீஸான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம இந்தியாவில் இருக்கிற டாப் 5 மர்மமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடியுங்க. வாங்க இப்போ முதல் சம்பவத்துக்குள்ள போயிருவோம். லடாக் காந்த மலை. எஸ், லடாக்ல காந்த மலை அப்படின்னு ஒரு விசித்திரமான மலை ஒண்ணு இருக்கு. அந்த மலைக்கு ஏன் அப்படி ஒரு பேரு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்க அந்த மலைக்கு போற அந்த ரோட்ல ஒரு போட்டு கூட வச்சிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல உங்களோட காரை கொண்டு போய் நீங்க நிப்பாட்டினீங்கன்னா உங்க காரு தன்னால 20 கிலோமீட்டர் வேகத்துக்கு நகர்ந்து போகும்னு சொல்றாங்க. ஸோ அதனாலேயே அந்த ஒரு மலைக்கு காந்த மலைன்னு ஒரு தனி பேரே வந்திருக்கு. ஸோ அந்த மலையில இருக்கிற காந்த சக்தினாலதான் இந்த ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் முதல் சம்பவம். இப்போ நம்ம ரெண்டாவது சம்பவத்துக்குள்ள போவோம். சிவப்பு மலை. கேரளால கோட்டயம், இடுக்கி அப்படின்னு 2 இடத்துல ஜூலை 25 செப்டம்பர் 23, 2001 அப்போ அந்த இடத்துல ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பொதுவா மழை வெள்ளை கலர்ல தானே பெய்யும். ஆனா அந்த காலகட்டத்துல அங்க பெய்ஞ்ச மழை பாத்தீங்கன்னா சோப்பு கலர்ல இருந்திருக்கு. அப்படின்னா ஒரு ரத்த ஆறு ஓடன மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஆனா அந்த ஒரு சம்பவம் அதுக்கு முன்னாடியே 1986 ஒரு முறை அந்த இடத்துல நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ நம்ம மூணாவது சம்பவத்துக்குள்ள போவோம். கொங்கா லா பாஸ். லடாக்ல இப்படி ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் இந்தியாவுக்கும் சைனாக்கும் எல்லையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு இடத்துக்கு மனிதர்கள் யாருமே போக முடியாது. காரணம், அந்த இடத்துல வேற்று கிரக வாசிகள் வாழ்றதா சொல்றாங்க. குறிப்பா ஏலியன்ஸ். ஏன் ஏலியன்ஸ் கேட்டீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல அந்த இடத்தோட நிலத்தடியில சில விமானங்கள் வந்து தரையிறங்குறதுக்கான கட்டுமானங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. குறிப்பா தட்டு வகையான விமானங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தாலே கண்டிப்பா ஏலியன்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். தட்டு வகையான விமானங்கள் சொன்னாலே, ஏன்னா படத்துல நம்ம பாக்குற மாதிரி அவங்க அதுதான் பாய்ப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏலியன்ஸ் வாழ்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் சில சமயம் வினோதமான சத்தங்கள் அந்த இடத்துல இருந்து வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? அங்க ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாலாவது மர்மமான சம்பவம். ஜோத்பூர் வெடி சத்தம். டிசம்பர் 18, 2012 யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு வெடி சத்தம் மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம் ஜோத்பூர் இடத்துல கேட்டு இருக்கு. இதை கேட்ட மக்கள் இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துருக்காங்க. ஆனா எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆனா அந்த சத்தம் ஃப்ளைட் சத்தம் மாதிரி இருந்திருக்கு. ஒரு கப்பை போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தமா இருந்திருக்கு. ஒருவேளை கப்பை தான் போயிருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு சமயத்துல அங்க எந்த ஒரு கப்பையுமே போகவே இல்லை. அந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்குமே யாராலுமே சொல்ல முடியல. ஸோ இது ஒரு மர்மமான விஷயமாவே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம 5வது சம்பவத்துக்குள்ள போவோம்.
5வது மர்மமான சம்பவம், ரெட்டையர்களின் கிராமம். கேரளால கோடின்ஹி அப்படின்னு கிராமத்துல கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்காங்களாம். அந்த 2000 பேர்ல ஒரு 300 பேரு ட்வின்ஸா தான் இருக்காங்களாம். இந்த எண்ணிக்கை வருஷம் அதிகரிச்சு தான் போதும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 450 பேரு அந்த கிராமத்துல ட்வின்ஸா இருக்காங்களாம், ரெட்டையர்களாம். ஸோ இது எப்படி சாத்தியம்னு யாருக்குமே தெரியல. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியால ஒரு 1000 பேர்ல ஒரு 4 பேர் தான் ட்வின்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிராமத்துல 1000 பேருக்கு 45 பேரு ட்வின்ஸா இருக்காங்க. ஸோ இது எப்படி சாத்தியம்னு டாக்டர்ஸ்னாலேயே இன்னைக்கு வரைக்குமே சொல்ல முடியல. இது புரியாத ஒரு புதிராதான் அந்த கிராமத்துல நடந்துகிட்டு வருது. ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்ல தெரியாத சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோ நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், கவின் ராஜ்.